ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 மந்த் கரெக்டாக சொல்லப்போனால் 2 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போட்டிருந்தேன். ஃப்ரிட்ஜு அன்பாக்சிங் வீடியோ, புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கி அந்த அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ண வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து காட்ரேஜ் ஃப்ரிட்ஜு 153 லிட்டர்ஸ் இதனுடைய கெப்பாசிட்டி. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே ஸ்டோர் பண்ணலாம். கீழே வந்து வெஜிடபிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம நிறையா. இது வந்து பார்த்திங்கன்னா 24 டேஸ் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 மந்த் வரைக்கும் ஆவரேஜாக வந்து நம்ம வைக்கிற காய்கறிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெமோ வரும்போதே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமே நாங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 1 மந்த்துக்கான ஓவரால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கணும், எங்கே போயிருந்தோம், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், அது எவ்வளோ நாளைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 4 பேர் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து பெரியவங்க, 2 சின்ன பசங்க. ஸோ மொத்தம் 4 பேருக்கான காய்கறிகள் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கோம், என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோன்றதை வாங்க பார்த்துடலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி ஃபஸ்ட் டைம் ஸ்டோர் பண்ணேன். இங்கே வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எல்லா காய்கறியும் ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு காய்கறி புதுசாக வாங்குங்க எப்பயுமே. நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட் தான் போயிருந்தோம். சரி வாங்க இப்போ கோயம்பேடு மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயம்பேடு மார்க்கெட் போய்ட்டு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போனாலே வாழை இலை வாங்குறது பழக்கம். ஸோ வாழை இலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் பழைய ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஓவராலாக நாங்கள் வந்து செட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிளியர் பண்ணால் தான் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறதெல்லாம் வைக்க முடியும். ஸோ அதனால் உள்ளே ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் இந்த பேக்கில் தான் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம எது இதில் செட் பண்ணலான்னு பார்த்து செட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த 2 பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். 2 பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். இது வந்து ஒரே மாடலில் 3 பாக்ஸ் இருக்கும். இது வந்து நான் நம்ம ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறை எங்கெங்கே எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது யூஸ் ஆகுமான்னு பார்த்து வாங்குவேன் எப்பயுமே. இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரியும் வந்து 3 பாக்ஸ் ஆக்சுவலி. இதுவும் வந்து நான் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நான்வெஜ்லாம் கூட ஸ்டோர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும், ஒன்றுமே ஆகாது.
ஸோ நான் இதனுடைய லிங்க் ஆக்சுவலாக மீஷோலேயோ இதுலேயோ கிடைக்குது இப்போது. நான் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அதனால் ஆல்ரெடி இருக்கிற பழசெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புதுசெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் என்னென்ன எங்கிட்ட வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு பாக்ஸஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஒருத்தராக தனியாக கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி ஹஸ்பண்ட் நம்ம கூட ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு அந்த வேலை செய்யும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களேன்ற ஒரு ஹாப்பினஸோடவே நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்போ அந்த வேலை வந்து சீக்கிரமாகவே எவ்வளோ அது வந்து டைம் எடுத்துட்டாலும் சரி, நம்மளுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஸோ வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னலாம் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள், இதுக்கு முன்னாடி வாழை இலை காமிச்சேன். இது வந்து வாழைத்தண்டு. ஸோ நம்ம வந்து நிறைய காய்கறி வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து வெள்ளரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அது குக்கும்பர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தக்காளி. ஸோ இது மாதிரி வந்து காய்கறி வந்து எல்லா விதமான காய்கறியும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து வாழைக்காய். நம்ம வந்து வாழை இலை, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, அது மொத்தமும் எல்லா வெரைட்டியுமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான். ப்ளஸ் அந்த மாதம் வந்து இதனாலே எங்களுக்கு வெஜிடேரியனாக, பியூர் வெஜிடேரியனாக போச்சு. இது வந்து பச்சை பட்டாணி. இது வந்து மொத்தமாக பெரிய பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வாங்கியிருந்தோம். இந்த ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கிட்டு வந்து செய்வோம் நாங்கள் எப்பயுமே. பட் அந்த முறை அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து மஷ்ரூம் எடுத்து காமிச்சிருந்தேன். அப்புறம் பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்கறதுக்கு துவரை அதெல்லாம் வாங்கியிருந்தோம். இது வந்து காலிஃப்ளவர். ஸோ இதை வந்து நம்ம பாக்ஸில் வைக்கிறோம். இந்த வெஜிடபிள் பாக்ஸில் வந்து எது எது நம்ம வைக்க முடியுதோ அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சிட்ருக்கேன். அது வந்து புடலங்காய், இது வந்து அவரைக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரைக்காய். ஸோ நம்ம இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுறதுன்றதுனால மறந்துட்டோம் என்னென்ன வாங்கினேன்னு நான். இது வந்து லெமன். அது அப்படியே ஒரு பேக்கு அது ஃபுல்லாகவே வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் வந்து 8 ரூபா 10 ரூபா விற்கிது. இது வந்து கேப்சிகம் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படிலாம் செய்கிறோன்னா பசங்களுக்கு வந்து கேப்சிகம் போட்டு செஞ்சோன்னா பிடிக்கும். ஸோ கோஸும் கேப்சிகமும் இருந்தாலே போதும், எங்கள் வீட்டில் வந்து நூடுல்ஸ் அதெல்லாம் செஞ்சுருவேன் நான். இப்போ வந்து முருங்கைக்காய் எடுத்து வெளியே வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கு 4 பேருக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறிகள் தான் வாங்கியிருக்கோம். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெரைட்டிஸ்லாம் வாங்கியிருக்கேன். நான் எப்பயும் வந்து சில காய்கறிகள் மட்டும்தான் வாங்குவேன். அந்த முறை வந்து ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுன்றதுனால நிறையா காய்கறிகள்லாம் வாங்கியிருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா புடலங்காய் அவ்வளோவா நான் வாங்கவே மாட்டேன். பட் வந்து அப்போ வாங்கினோம். இது வந்து கருணக்கிழங்கு, மோஸ்ட் ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அவரைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து 2 வெரைட்டி வாங்கிட்டு வந்தோம். ஒன்று வந்து இந்த மாதிரி இருந்தது, இன்னொன்று வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி வருதில்ல, இப்போ ரொம்ப மாவு கிழங்கு மாதிரி, அதுவும் வாங்கினோம். இது வந்து சவுச்சவ் வாங்கியிருந்தேன். ஏன்னா சவுச்சவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கருவேப்பிலை வந்து எடுத்து கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் வந்து தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாரு. ஏன்னா அழகாக நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு ட்ரை தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த 1 மந்த்துக்கு காய்கறி வாங்கினது இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்பயுமே வந்து நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாங்குவோம் காய்கறி, கோயம்பேட்டில் போய் தான் வாங்குவோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து 1 மந்த்துக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் எடுத்து வெளியே வச்சிட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புடிக்கரணை சொல்லுவாங்க. அதுதான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். புடிக்கரணை வந்து லெமன் ரைஸ்லாம் செஞ்சுட்டு
நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நான் பெரும்பாலும் வந்து நம்ம புரட்டாசி மாதம் கும்பிடுவோம் இல்லையா பெருமாளுக்கு, அப்போ தான் செய்வேன் ஆக்சுவலாக. இது வந்து முள்ளங்கி வந்து சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வெயில் சீசன் இல்லையா, இப்போ சம்மருக்கு வந்து முள்ளங்கி, புடலங்காய், சுரக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நீர் சத்து அதிகமாக கிடைக்கும். அதனால் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன காய்கறி நான் வாங்கியிருக்கேன்றதை கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடு பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிங்க மட்டும் நாங்கள் வாங்கலை. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த சீசனில் வந்து வரும்ல, ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பொருள் வரும், நம்ம அதை வாங்கி சாப்பிடுவோம். இந்த கிழங்கு ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து கடலை, வேர்க்கடலை அந்த மாதிரி. அது மாதிரி நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அதில் அங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். புதினா கொத்தமல்லி எப்பயுமே நிறையா வாங்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து புதினா துவையல் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு இருந்தேன். அதுதான் வந்து இப்போது நான் வெளியே எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைட் பாருங்கள், ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்து அந்த முள்ளங்கியில் வெளியே இருக்கும் இல்லையா, அந்த செடி எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு அப்படியே பாக்ஸில் போட்டுட்டார் அவர். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எடுக்கும்போதே இந்த மாதிரி பாக்ஸ் கையில் வச்சுருந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை மிச்சமாகும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து பச்சை மிளகாயும், இன்னொரு பாக்ஸில் கேரட்டும் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம வாங்கியிருக்க காய்கறி இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது கோஸு, அதுக்கப்புறம் வந்து புடலங்காய், அதுக்கப்புறம் சவுச்சவ், அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுனால நான் வாங்கலை. அப்புறம் முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து இஞ்சி வந்து மொத்தமாக 1/4 கிலோ இஞ்சி, அந்த மாதிரி 1/2 கிலோ இஞ்சி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த இதுலேயே வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். 1 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த காய்கறிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணது 1 மாதத்துக்கு மேலே தாங்குச்சு ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இன்னொரு பாக்ஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து குட்டி இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காது. ஏன்னா கவராக வச்சோன்னா ஸ்பேஸ் எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பாக்ஸஸ்ன்றதுனால ஒரு பாக்ஸ் மேலே ஒரு பாக்ஸ் அப்படின்ட்டு அடுக்கி வச்சுட்டேன். அதனால் வந்து ஈஸியாக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷனில் வந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அந்த நீல கத்திரிக்காய், நாம கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு கவரில் போட்டு வைக்கிறேன் நான். ஏன்னா கத்திரிக்காய் வந்து பாக்ஸில் பத்தாது, அதனால் கவரில் போட்டுட்டு அதை அப்படியே அந்த வெஜிடபிள் பாக்ஸ் பெருசாக இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜ்லேயே வரும்ல, அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வேறு என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது எதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து இது மாதிரி தான் வந்து எப்பயுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து கொஞ்சமாக தான் ஆனால் காய்கறி வாங்குவேன். இந்த முறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன். எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிவிட்டேன். 1 மந்த் வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை வந்து ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்றதுக்காக தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரியே 3 வீக்ஸ் வரைக்கும் சூப்பராக இருந்தது. ஒரு சில காய்கறி மட்டும்தான் 1 மாதம் வரல, மற்றபடி எல்லா காய்கறிகளுமே வந்து 1 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தது. ஒரு சில காய்கறிகள் மட்டும் சீக்கிரம் மீன்ஸ் ஒரு 3 வாரத்துலேயே வந்து ஒரு மாதிரி அந்த தண்ணீர் விடும்ல, நீர் விட்ட மாதிரி அதில் கொஞ்சம் வதங்கி போனது அந்த மாதிரிலாம் ஆச்சு. மற்றபடி வந்து நிறைய காய்கறிகள் வந்து கத்திரிக்காயெலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா அப்படியே இருந்தது, 1 மாதம் வரைக்குமே நல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து வாழைத்தண்டு, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, அது பக்கத்தில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். வேறு என்னெல்லாம் இருக்குன்றத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பாக்ஸு கவர் அந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. நம்ம வந்து இப்போது ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம இப்போது என்னென்ன எடுத்து வைக்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் காய்கறி ஸ்டோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு அதெல்லாம் வந்து அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸாக நான் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பாக்ஸையும் எடுத்து அழகாக அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸில் வைக்க முடியாத கொஞ்சம் பெரிய பொருளெல்லாம் அப்படியே வெளியே வச்சுட்டு கீழே பாக்ஸ்லேயும் அந்த வெஜிடபிள் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வீக்ஸுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. சில காய்கறிகள் மட்டும் 4th வீக் அப்போது கொஞ்சம் வீணாக போச்சு. மற்றபடி 24 டேஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே 24 டேஸ் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்னஸ் நல்லாவே சூப்பராகவே இருந்தது. ஸோ இதுக்கு மேலே இதனுடைய டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். அண்ட் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து என்னென்ன எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் டூரும் நான் போடுறேன். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் ஆகிடுச்சு. நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்ததுனால எங்கே கரெக்டாக இருக்கா இல்லையா நான் பார்க்காம விட்டுட்டேன். அதனால் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.